பிரம்மாண்டமா பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. ஆனா இந்த முறை பிக் பாஸ் சீசன் 8ல கமல் சார் இல்ல அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம கமல் சாருக்கு பதிலா வேற யாராச்சும் பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க போறாங்களா, அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அதுவும் பிரதீப் அவரு இந்த பிக் பாஸ்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா நிறையவே அந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்த்தாங்க. சொல்ல போனா பயங்கரமா திட்டுனாங்க. திட்டுறதுக்காகவே நிகழ்ச்சியை பார்த்தாங்க. போன முறை பிக் பாஸ் சீசன் 7 டிஆர்பியும் அதிகமா இருந்துச்சு. சொல்ல போனா போன முறை நடந்த இந்த பிரச்சனைகள்னால கமல் சார் அப்பவே, அதாவது அடுத்த சீசன்ல இருந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு. சொல்ல போனா அவரு அடுத்து அரசியல்ல கவனம் செலுத்த இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப பிக் பாஸ்க்கான வேலைகள் தீவிரமா போயிட்டு இருக்க நிலையில கமல் சார் அடுத்த 3 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ இந்த விஷயங்களை எல்லாம் கத்துக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காராம். அவர் திரும்பி வரவே 3 மாசத்துக்கு மேல ஆகும். அதனால பிக் பாஸ்ல மறுபடியும் அவர் கலந்துக்கிறது ரொம்பவே சந்தேகம் தான் சொல்றாங்க. சொல்ல போனா அவர் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ்ல. அதுக்கு தகுந்த மாதிரியே அவர் இப்படி ஒரு முடிவு எடுத்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு தான் ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. அப்புறம் சிம்பா அவரு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த வகையில இப்ப பிக் பாஸ் சீசன் 8க்காக யார்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க, யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இப்ப வெளியாகி இருக்கு. இது சமூக வலைதளத்துல சொல்லிட்டு இருக்க ஒரு லிஸ்ட் தான், உறுதியான லிஸ்ட் எல்லாம் கிடையாது. இதுல இந்த சீசன்ல அஸ்வின் அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ரோபோ சங்கர் அவங்களோ இல்லனா இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்களோ, இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே இன்ஸ்டாவில பிரபலமா இருக்க அமலா சாஜி அவங்களும் இந்த முறை பிக் பாஸ்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அடுத்து டிடிஎஃப் வாசன் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்களாம். கொஞ்ச நாளாவே அவர் நிறைய சர்ச்சைகள் எல்லாம் சிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரும் இந்த பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சோனியா அகர்வால் அவங்க கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கூடவே கிரண் அவங்களுடைய பெயர் ஆரம்பத்தில இருந்து பிக் பாஸ்க்கு வராங்கன்னு இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பப்ளு அவரும் பிக் பாஸ்ல கலந்துக்க போறாருன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்க 2ஆம் திருமணம் பண்ண இருந்தாங்க. அதுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் பிரிஞ்சுட்டாங்க. சோ இந்த காரணமெல்லாம் இருக்கிறதுனால அவரையும் பிக் பாஸ்க்கு வர வைக்கலாம்னு கண்டிப்பா சேனல் தரப்பு ஏதாச்சும் முடிவு பண்ணுவாங்க. அவர்கிட்டயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சோ நாம எதிர்பாராத நிறைய பிரபலங்கள் வர இருக்காங்க. இந்த முறையும் இன்னும் வெளியில இருந்தெல்லாம் ஆட்கள் அழைச்சிட்டு வர இருக்காங்க. சோ யாரெல்லாம் வர போறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை கமல் சார் இந்த சீசன்ல இல்லனா இந்த சீசனை இன்னுமே நல்லா கொண்டு போக கண்டிப்பா புது முயற்சிகள் பண்ணுவாங்க. பல கோடி வரைக்கும் செலவு பண்ண வாய்ப்பு இருக்கு. பிரம்மாண்டமா வீட்டை ரெடி பண்ண இருக்காங்களாம். எதிர்பாராததை விட நிறைய விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. சோ பிக் பாஸ் சீசன் 8 எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் இல்லையா? அதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க. யார் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேலும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.